வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். பொக்கிஷம் செல்வம், ஜாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு, சிங்காரம் அழகு. விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் எவ்வகை விடை? ஆன்சர் மறை விடை. விடை வகையை தேர்ந்தெழுது. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் இனமொழி விடை. பொருத்தமானதை தேர்ந்தெடு. ஜேர்னலிசம் இதழியல். ஜேர்னலிசம் இதழியல். மீடியா ஊடகம். உவமை தொடர்கள் உணர்த்தும் பொருள்களை பொருத்துக. குன்றிலிட்ட விளக்கு போல பரவிய புகழ். குன்றிலிட்ட விளக்கு போல பரவிய புகழ். வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். உடலும் உயிரும் போல மனமொன்றிய துணை. உடலும் உயிரும் போல மனமொன்றிய துணை. கிணற்று தவளை போல அறியாமை. கிணற்று தவளை போல அறியாமை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்டறிக. தன்வினை தொடர். அகமது நேற்று வந்தான். அகமது நேற்று வந்தான் என்பது தன்வினை தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா. குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் சி. அழகு அழகு அன்பு ஆக்கம் ஆற்றல். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. சரியான வேர்ச்சொல் இணை. கண்டேன் காண். கண்டேன் என்பதன் வேர்ச்சொல் காண். சென்றார் என்பதன் வேர்ச்சொல் செல். கேட்டார் என்பதன் வேர்ச்சொல் கேள். பயின்றாள் என்பதன் வேர்ச்சொல் பயில். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். சரியான இணையை தேர்க. ஆன்சர் நட நடக்கிறது. நட நடக்கிறது என்பது மட்டும் சரியானது. உண்கிறேன் என்பதன் வேர்ச்சொல் உண். பேசினாள் என்பதன் வேர்ச்சொல் பேசு. போனான் வேர்ச்சொல் போ. வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டவற்றுள் தவறான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. தவறான வேர்ச்சொல் இணை. வீழ்ந்தனள். வீழ்ந்த என்பது தவறானது. வீழ்ந்தனள் வீழ். வீழ்ந்தனள் என்பதன் வேர்ச்சொல் வீழ். வருக வா. தீர்ந்தோன் தீர். உரைத்தது உரை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிக. சரியான இணையை தேர்க. சரியான இணை வாலண்டியர் தன்னார்வலர் என்பது மட்டும் சரியானது. ட்ரஸ்ட் அறக்கட்டளை. சோஷியல் ஒர்க்கர் சமூக பணியாளர். ஸ்காட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணியர். கலைச்சொல் அறிதல் பொருத்துக. கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல். மிசல் ஏவுகணை. காம்பினேஷன் புணர்ச்சி. ட்ரெஸரி கருவூலம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அறிதல். லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று. லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று என்பது மட்டும் சரியானது. ஸ்ட்ரோம் புயல். சீ பிரீஸ் கடற்காற்று. டெம்பெஸ்ட் பெருங்காற்று. பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக. பிறமொழி சொற்கள் கலந்த தொடர். அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல் சண்டு. கவை கொப்பு போத்து ஆகியவை மரத்தின் கிளை பிரிவுகளை குறிக்கும் சொற்கள். கவை கொப்பு போத்து ஆகியன கிளை பிரிவுகளை குறிக்கும் சொற்கள். சண்டு என்பது இலை வகை. சண்டு என்பதன் பொருள் காய்ந்த தாளும் தோகையும். காய்ந்த தாளும் தோகையும். சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. சோம்பல் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் பிளஸ் மேடை. தோரண மேடை. தோரணம் பிளஸ் மேடை. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது.
பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும். இது தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர் ஆகும். பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்குமிடம் நூலகம். கிராமங்களில் இயங்கும் நூலகம் ஊர்ப்புற நூலகம். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் 2வது பெரிய நூலகம். நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது நூல் பிளஸ் அகம். நூல் பிளஸ் அகம் நூலகம். அடுத்து சரியானவற்றை எழுது. கூற்று: இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம்: இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். ஆன்சர்: கூற்று சரி, காரணம் சரி. அடுத்து பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பிழையற்ற தொடர் அவள் அல்லல். அவள் அல்லல் என்பது மட்டுமே சரியானது. 8ஆம் வகுப்பு தமிழில் அறிந்து பயன்படுத்துவோம். அதில் இருக்க எதிர்மறை சொற்கள் பாருங்க. வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகின்றோம். இவையெல்லாம் சரியான தொடர்கள் அல்ல. எதிர்மறை வினைமுற்றுகள் பல உண்டு. அவற்றை இடமறிந்து பயன்படுத்த வேண்டும். தன்மை ஒருமையில் நான் அல்லேன். தன்மை பன்மையில் நாம் அல்லோம். முன்னிலை ஒருமையில் நீ அல்லை. முன்னிலை பன்மையில் நீவீர் அல்லீர். முன்னிலை பன்மை நீவீர் அல்லீர். படர்க்கை ஆண்பாலில் அவன் அல்லன். படர்க்கை பெண்பாலில் அவள் அல்லல். படர்க்கை பலர்பால் அவர் அல்லர். படர்க்கை ஒன்றன்பால் அஃது அன்று. படர்க்கை பலவின்பால் அவை அல்ல. படர்க்கை பெண்பால்ல அவள் அல்லல் என்பதே சரியானது. அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஆன்சர்: மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான். மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான். அடுத்து சொல் பொருள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியான இணை கமுகு பாக்கு. கமுகு பாக்கு என்பது மட்டும் சரியானது. பரி குதிரை, கரி யானை, சிற்றில். சிற்றில் என்பதன் பொருள் சிறு வீடு. சிற்றில் சிறு வீடு. அடுத்து பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஒரு நகரம். ஒரு நகரம் என்பதே சரியானது. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். அடுத்து பிழை திருத்துதல். சரியான விடை ஓர் ஊர். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். அடுத்து சரியான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ஆன்சர் சி. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது? அகவர் பாவில் அமைந்துள்ளது. சிலப்பதிகாரம் அகவர் பாவில் அமைந்துள்ளது. ஆசிரியப்பாவின் மற்றொரு பெயர் அகவற்பா. அடுத்து வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் பரணர். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக. முல்லை நிலம். கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலம் முல்லை நிலம். கரம்பிடும்பை இல்லார். இத்தொடரின் பொருள் துன்பம் தராத நல்லார். கரம்பிடும்பை இல்லார் துன்பம் தராத நல்லார். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. சரியான இணையை தேர்க. கல் கால். கல் படி கால் உடல் உறுப்பு. கல் படி கால் உடல் உறுப்பு. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிவு செய்க.
விதி வீதி, விதி சட்டம், வீதி தெரு. குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக. நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன், பாடம் படிப்பேன், படம் பிடிப்பேன். வேங்கை என்பதன் இருபொருள் மரம் புலி. வேங்கை என்பதன் இருபொருள் மரம் புலி. நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன், ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். ராமானுஜர். சரியான இணைப்புச்சொல் ஆனால். இணைப்புச்சொல் ஆனால். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவர்க்கோ மோசமான எசமான். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவர்களுக்கோ மோசமான எசமான். இணைப்புச்சொல் ஆனால். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. தொகைச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? வினாச்சொல் எத்தனை. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது? வினாச்சொல் எது? இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. இருக்கிறது. இருக்கு பேச்சு வழக்கு, இருக்கிறது எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. எல்லாரும் வேகமா எங்கே போறாங்க? இதன் எழுத்து வழக்கு. எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள்? நிறுத்தற்குறிகள் எது சரியானது? ஆன்சர் ஏ. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. நிறுத்தற்குறிகள் எது சரியானது? கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. ஆன்சர் ஏ. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். காலிங் பெல் அழைப்பு மணி. காலிங் பெல் அழைப்பு மணி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டுபிடி. ஆன்சர் ஏ. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள். இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகள் எது சரியானது? ஆன்சர் டி. கலாம் ஐயாவை காண்பதா? எப்படி? அலுவல் சார்ந்த சொற்கள். மார்ஃபிம் உருபன். தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான இணை டாக்குமெண்ட். பணம் என்பது தவறானது. டாக்குமெண்ட் என்பதன் தமிழ்ச்சொல் ஆவணம். உவமைகளால் விளக்கப் பெறும் பொருள்களுள் பொருந்தாததை தேர்க. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனுள்ள செயல் என்பது தவறானது. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு. கிணற்று தவளை போல உலகம் அறியாமை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. எலியும் பூனையும் போல பகைமை. எவ்வகை வினை? கவிதா உரை படித்தால் செய்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக. பிறவினை வாக்கியம் அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வருவித்தான். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஆன்சர் டி. கம்பளம், காக்கை, குன்று, செங்கடல், தேங்காய். கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. ஆன்சர் டி. அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு. வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டறிக. வேர்ச்சொல் பாடு. வினையால் அணையும் பெயர் பாடியவள். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. வேர்ச்சொல் கான். தொழிற்பெயர் காணுதல். கான் என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காணுதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இரக்கம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் கதிரவன் என்ற சொல்லை குறிக்கும்.
ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது காற்று. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. கொடு, கோடு. கொடு, கொடுத்தல். கோடு, நேராக வரைதல். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. சந்திப்பிழையற்ற வாக்கியங்கள் 1 மற்றும் 3. வாடைக்காற்று வீசியது. வெயில் சட்டெனத் தணிந்தது. வாடைக்காற்று வீசியது. வெயில் சட்டெனத் தணிந்தது. மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர். கூரை வேய்ந்தனர். பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. பொருந்தாதது பஞ்சு. பஞ்சு என்பது மென்தொடர் குற்றியலுகரம். பாக்கு, பாட்டு, பத்து ஆகியவை வன்தொடர் குற்றியலுகரங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. பொருந்தாதது எஃகு. எஃகு என்பது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். பண்பு, மஞ்சு, கண்டு ஆகியவை மென்தொடர் குற்றியலுகரங்கள். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் ப்ளஸ் அளந்தது. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை ப்ளஸ் பொருள். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று ப்ளஸ் என்றும். வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம். ஒருமை பன்மை பிழை நீக்குக. சரியான தொடரை தெரிவு செய்க. ஆன்சர் டி. இவை பழங்கள் அல்ல. இவை பழங்கள் அல்ல. சொல் பொருள் பொருத்துக. தெளிவு, நற்காட்சி. ஓர்தல், நல்லறிவு. உவசமம், அடங்கி இருத்தல். பேர்தற்கு, அகற்றுவதற்கு. தெளிவு, நற்காட்சி, ஓர்தல், நல்லறிவு, உவசமம், அடங்கி இருத்தல், பேர்தற்கு, அகற்றுவதற்கு. சொல்லும் பொருளும் பொருத்துக. குந்த, உட்கார, மிசை மேல், கந்தம், மனம், விசனம், கவலை. எவ்வகை தொடர்? பூக்களை பறிக்காதீர். கட்டளை தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடு. எவ்வளவு உயரமான மரம்? உணர்ச்சித் தொடர். எவ்வளவு உயரமான மரம்? உணர்ச்சித் தொடர். சொல்லின் கூட்டப்பெயர் காண். பழம், பழங்கள். சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. ஆடு, ஆட்டு மந்தை. பொருத்தமான நூலினை தெரிவு செய்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் நற்றிணை. கலைச்சொற்களை அறிக. சாலின் சாயில், கலர் நிலம். கலைச்சொற்களை அறிக. ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம். கலைச்சொற்கள் அறிதல். டவுன்லோட், பதிவிறக்கம். மிசல், ஏவுகணை. லான்ச் வெஹிக்கல், ஏவு ஊர்தி. நாட்டிக்கல் மைல், கடல் மைல். இருபொருள் தருக. அலை. அலை என்ற சொல்லின் இருபொருள் கடல் அலை, அலைந்து திரிதல். ஆறு என்ற சொல்லின் இருபொருள் நதி, எண். மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. மரபு பிழையற்ற தொடர் சேவல் கூவும். சேவல் கூவும் என்பதே சரி. கோழி கொக்கரிக்கும். புறா குணுகும். கோழி கொக்கரிக்கும். காகம் கரையும். சரியான இணைப்புச் சொல். காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். இணைப்புச் சொல் ஏனெனில். நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? ஆன்சர் ஆ. ஊர் பெயர்களின் மரூஉவை கண்டுபிடிக்க. புதுக்கோட்டை, புதுகை. திருநெல்வேலி, நெல்லை. புதுச்சேரி, புதுவை. பொருத்தமான காலத்தை சுட்டுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. நிகழ்காலம். பொருத்தமான காலத்தை எடுத்தெழுதுக.
கண்ணன் பாடுகிறான் நிகழ்காலம். கண்ணன் பாடுகிறான் நிகழ்காலம். மாணவி எழுதுகிறாள் நிகழ்காலம். வளவன் சாப்பிட்டான் இறந்த காலம். குமுதா கடைக்கு போனாள் இறந்த காலம். பொருத்தமான காலத்தை எடுத்தெழுதுக. சரியான இணையை தேர்வு செய். கண்ணன் படித்தான் இறந்த காலம். பூவிழி கோலம் வரைகிறாள் நிகழ்காலம். ஊட்டமிகு உணவு உண்பார் எதிர்காலம். பொது அறிவு நூல்களை தேடி படிக்கின்றார் நிகழ்காலம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. நீத்து பாகம் குடிக்க வா. ஆன்சர் மேல் கஞ்சி குடிக்க வா. நீத்து பாகம் மேல் கஞ்சி. தேங்க்யூ.